ஹாய் ஹலோ மக்களே, ஒரு அட்டகாசமான காடை மசாலா செஞ்சிடலாமா? அதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை போட்டு சட்டி ஹீட் ஆனதும் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டேன். ஏன்னா எனக்கு கருவேப்பிலை மின்ட்டு ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நான்வெஜ்க்கு அது அதிகமாகவே சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்ன சின்ன பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டேன். அப்புறம் 3 பல்லாரி, நல்லா சின்ன சைஸ் பல்லாரி சின்னதாக நான் பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்குங்க. நான்வெஜ்னாலே மஞ்சத்தூள் மஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டேன். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. அது நல்லா வெங்காயத்தோடு எல்லாம் ஒட்டி வரும்போது அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளியை போட்டு வதக்கும்போது அந்த ஜூஸ் வெங்காயம் எல்லாத்தோடு அப்படியே மிங்கிள் ஆகி ஜூஸ் தனியாக வர மாதிரி இருக்கும். அப்போ தான் காடையை போடணும். காடையை ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் நல்லா போட்டு வதக்குங்க. அப்போ தான் தக்காளி எல்லாத்தோட ஃப்ளேவரும் காடைக்கு போகும். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே நான்வெஜ்ஜில் மின்ட்டு போட்டுருவேன். கறியோ மீனோ எதாக இருந்தாலும் மின்ட்டை போட்டுருவேன். மின்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போடுவேன். இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தனியா பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டுங்க. எங்கள் வீட்டு சைடெலாம் அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் கொஞ்சம் ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டருக்கு பதில் இதை ஊற்றிட்டேன். இதை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஜூஸியாக வரும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பெப்பர் பவுட்ரு. அதனால் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப திக்காக போயிடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேங்காய் பால் ஊற்றினேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மின்ட்டு, கொரைண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். கொதிச்சிட்டு இருக்கும்போதே அவ்வளோ ஸ்மெல்லு வரும். எல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்து இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் சிக்கனை விட காடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.